சார், ஒரு குட்டி ஸ்டோரி கேட்குறீங்களா? ரா 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 ரா. ஆ, ஒருத்தன் கஷ்டப்பட்டு காலேஜெலாம் படித்து முடிச்சுட்டு ஐஐடிலாம் படிச்சுட்டு வேலை தேடினானாமா. வேலை தேடி வேலை கிடைக்காம அவன் என்ன பண்ணானாமா, சரி பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி கடையை திறந்தானாமா. அந்த கண்ணாடி கடையை திறந்து நல்லா பிஸ்னஸ் போக 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 அவன் நினச்சான், சரி நிறைய இடத்துல நம்ம திறப்போம், பேன் இண்டியாவாக ஆக்குவோன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்துட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கினானா. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கடன் வாங்கி பண்ணானான். கடன் நல்லா போச்சான். அதுக்கப்புறம் யோசிச்சானா, சரி நம்ம மிடில் ஈஸ்ட்லாம் போடுவோம், அமெரிக்காலாம் போடுவோம், இன்டர்நேஷ்னல் போடுவோன்னு சொல்லி வெஞ்சூர் கேபிட்டல், அந்த கேபிட்டல், இந்த கேபிட்டல்லாம் ஃபண்டாக வாங்கினானா. கடையை போட்டானா, அதுவும் நல்லபடியாக போய்ட்டு இருந்துச்சான். அப்புறம் யோசிச்சானா, சரி நம்ம பேசாமல் ஏன் நம்ம ஐபிஓக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஓக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 200 கோடி கம்பெனி கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கடனை வாங்கி, ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கல்ல கடன், இந்த வெஞ்சூரு இன்வெஸ்டர்லாம், அவங்கள்ட்ட 34 ரூபாய்க்கு அவரோட ஷேரை விற்றுட்டு, எவ்வளோக்கு 34 ரூபாய்க்கு ஷேரை விற்றுட்டு அந்த ஷேரெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓஎஃப்எஸில் ஆஃபர் ஃபார் சேல் அதை 400 ரூபாய்க்கு சேல்ஸுக்கு விற்றுட்டானாமா. 400 ரூபாய்க்கு விற்று ஒரு 800 கோடியை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டானாமா. போட்டுக்கிட்டு இவ்வளோ நாள் இது ஏன் கம்பெனி, நான் இந்த கம்பெனிக்காக ஸ்டாண்ட் பண்ணுறேன், இது வந்து ஏஐ டெக் கம்பெனி, இந்த கம்பெனி வந்து பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஐபிஓ வரும்போது இப்போவே எக்ஸிட் கொடுத்துட்டானாமா. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் கொடுத்துட்டானாமா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமும் அவங்களும் எல்லோரும் எக்ஸிட் பண்ணுறாங்களாமா. இப்போ அது ஷேரோட விலை 482 ரூபாய்க்கு இப்போது ரிலீஸ் ஆக போகுது. 31 அக்டோபர் 31லேருந்து 4ஆம் தேதி வரையும் ஐபிஓ வருது. அப்போ இந்த 31 ரூபா ஷேர் 400 ரூபாய்க்கு இப்போ போகிறதால யார் வாங்க போகிறா? ரீட்டைலர்ஸும் வாங்க போகிறாங்க. ரீட்டைலர்ஸ் வாங்க, அதுக்கப்புறம் யார் வாங்குவாங்க? ஃபண்டு மேனேஜர் யாராவது ஒரு ஆள் வாங்குவாங்க. ஸோ எப்படி 31 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு தமானிக்கு விற்றுட்டு மீதி இருக்கிறவங்க எல்லோரும் அவங்கவுங்க எக்ஸிட் ஆகிக்கிறாங்க. 800 ரூபாய் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். பிஸ்னஸ் எதுவுமே பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஐபிஓங்கிற ஒரே பேரில் இவ்வளோத்தையும் முடிச்சிட்டான். யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சிருச்சா? அவனே தான் பியூஸ்.